தீபாவளி சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சி. எத்தனை பேர் வீட்டில் தீபாவளி பலகாரங்கள் சுட ஆரம்பிச்சிட்டிங்க, இல்லை சுட்டு முடிச்சிட்டிங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் இன்றைக்கி தான் ஆரம்பிச்சிருக்கோம். என்னென்னா ஒரு கிலோ அளவுக்கு பச்சரிசி வந்து முறுக்குக்காக காய வச்சுருக்கேன், அலசிட்டு. அப்புறம் வந்து ஒரு 1/2 கிலோ அளவுக்கு அதிரசத்துக்காக ஊற வச்சு வச்சுருக்கேன். நான் என்னென்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, முறுக்கு, அப்புறம் அதிரசம், தட்டை, கலக்கலா, அப்புறம் வந்து ரிப்பன் பக்கோடா, அப்புறம் வந்து குலாப் ஜாமுன், இதெல்லாம் தான் பிளான் பண்ணியிருக்கேன். எங்கள் ஊர் சைட்லலாம் இந்த கலக்கலான்னு சொல்லுவோம். உங்கள் ஊர் சைடில் என்னென்னு சொல்லுவீங்கன்றதை சொல்லுங்கள். அந்த மைதாவை யூஸ் பண்ணி செய்வோம் இல்லையா ஒரு பிஸ்கெட்டு, அதுக்கு. அப்புறம் வந்து பசங்களுக்கு காலையில் ட்ரை ஃப்ரூட்ஸ் ஸ்மூத்தி பண்ணி கொடுத்துட்டு ஒரு தோசை ஊற்றி கொடுத்து சாப்பிட வச்சு ஸ்கூலுக்கு அனுப்பிட்டேன். லஞ்சுக்கு வந்து சாம்பார் சாதமும் வெண்டைக்காய் ஃப்ரையும் பண்ணி பேக் பண்ணி அனுப்பிட்டேன். அப்புறம் ஊற வச்சுருந்த அரிசி நல்லா ஊறிடுச்சு. அப்புறம் வந்து அதிரசத்துக்காக அதை அப்படியே நிழல்ல விரித்து காய போட்டுக்கிட்டேன். காலையில் காய வச்சுருந்த அரிசியும் நல்லா காஞ்சிருச்சு. ஸோ உளுந்த வறுத்து அதை கூட சேர்த்து முறுக்குக்காக அரைக்க கொடுத்து அனுப்பிட்டேன்.